எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு. ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து போடலாமா? போடக்கூடாதா? தேவைப்பட்டா தான் போடணுமா? அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்களுமே இருக்குங்க. ஜாதகத்தில் என்ன வேணும், எப்போ வேணும், அண்ட் ஒன்ஸ் வந்து லைஃப் லாங்குக்கு நம்ம ஒரு ஜெம் ஸ்டோன் போட்டுட்டாலே போகிறோம். அது பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரெமெடியல் மெஷர்னு இருக்கு இல்லையா? அது ஃபுட்டில் இருக்குது, எக்ஸசைஸில் இருக்குது, எல்லா விஷயத்துலேயும் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ரெமெடியல் மெஷர் வந்து இந்த ரத்தினங்கள். ஓப்பனாக சொல்லணும்னா நவரத்தின மோதிரம் வந்து ரொம்ப ஜாதகம் சூப்பராக இருக்குப்பா, எல்லா 9 ஒட்டுக்க நான் தூக்குறேன் அப்படின்னு ஓகே. சுத்தமாக எதுவும் நல்ல ஏதாவது உதவுனா போதும் அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்றவங்க குவாலிட்டி வந்து எது வேணுமோ அது போடணுமே ஒழிய கண்ணை மூடிட்டு போடாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஜெம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் பேலன்சஸ் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த டோசேஜ் அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. பெரிய ஸ்டோன் தான்றது போகாதீங்க. அகெயின் இல் சே வேஸ்ட் ஆஃப் மணி. இன்றைக்கெல்லாம் ஸ்டோன்ஸ் எப்படி வேலை பண்ணும் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய சைடில் தான் அந்த ரேஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். அங்கே போய் ஃபுல்லாக நீங்கள் வந்து பல்லு மாதிரி வச்சுட்டீங்க, சுற்றி பள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா ஐசி அங்கே ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ கொடுக்கறதே இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு பிரச்சனைக்காக ஜெம் ஸ்டோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மேம். எனக்கு கடன் ரொம்ப வந்துருச்சு, எனக்கு திருமணம் ஆகலை, அந்த மாதிரி பிரச்சனை சார்ந்த ஜெம் ஸ்டோன்ஸ் போடுறது வந்து எந்த அளவு சரியாக இருக்கும்? ஓப்பனாக சொன்னால் அது என்ன பொறுத்தளவு பக்தி பிளஸ் நேரனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம் மேம். இப்போ ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி பார்க்கலாங்க மேம். பொதுவாகவே ஜெம் ஸ்டோன்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்கிறவங்களே நீங்கள் தான். இப்போ ஜெம் ஸ்டோன்ஸில் வந்து மேம் எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து போடலாமா? போடக்கூடாதா? தேவைப்பட்டா தான் போடணுமா? அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தேகங்களுமே இருக்குங்க. முதல்ல ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருங்க மேம். ரைட். சரி, ரத்தினங்கள்ன்றது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ஓகேங்களா? அது வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஒவ்வொரு ரத்தினத்திலயும் சயின்டிஃபிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இப்போ கனக புஷ்பராகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி ரிச் இன் புரோட்டீன். ஸோ அது குருவுக்கு உகந்த ஸ்டோன். ஸோ இப்போ அந்த நவரத்தினத்துல மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு எந்த ரத்தினம் வேணும்ன்றத பார்த்து போட்டாலே போதுமே ஒழிய, எல்லா ரத்தினத்தையும் எடுத்து போடணுன்ற அவசியங்கள் இல்ல. அண்ட் ரத்தினம் அப்படின்றது இட் இஸ் நேச்சுரல் காட்ஸ் கிஃப்ட். இப்போ சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு வெண்டைக்காய் நீங்க வாங்குறீங்க. அதுவும் நேச்சுரல் காட்ஸ் கிஃப்ட். அந்த வெண்டைக்கால கூடாத இடத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தானே நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி இந்த ரத்தினங்கள் பூமியில உருவாகும்போது அதுல நெகட்டிவிட்டியோடவும் உருவாகும். அததான் அந்த காலத்துல தோஷம்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது அதுக்கு பேரு இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வெட்டிட்டு மத்த நல்ல இடத்துல அதை எடுத்து போடும்போது தான் உங்களுக்கு பாசிட்டிவான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அந்த கூடாத இடத்தோட இருக்கக்கூடிய ஜெம்ஸ்டோனும் அத எடுத்து போட்டுட்டாங்க. இன்னைக்கு அதையும் சேல் பண்றாங்க இல்லையா? போட்டுட்டாங்கன்னா, அப்ப வந்து ஹைலி நெகட்டிவா இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் இல்லாத ஜெம்ஸ்டோன் பிளஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், புரோட்டீன் வந்து இந்த அளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு. இல்ல நான் எக்கச்சக்கமா சாப்பிட்டேன்னா தென் புரோட்டீன் லீக்கேஜ்ன்றோம் இல்லையா? அந்த மாரி வேரியேஷன் இருக்கு. அதனுடைய லேப் டெஸ்ட் அப்படின்றது தான் ஜாதகம். அப்ப ஜாதகத்துல என்ன வேணும், எப்போ வேணும், அண்ட் ஒன்ஸ் வந்து லைஃப் லாங்குக்கு நம்ம ஒரு ஜெம்ஸ்டோன் போட்டுட்டாலே போறோம். அது பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரெமெடியல் மெஷர்னு இருக்கு இல்லையா? அது ஃபுட்ல இருக்கு, எக்ஸசைஸ்ல இருக்கு, எல்லா விஷயத்துலயும் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி ரெமெடியல் மெஷர் வந்து இந்த ரத்தினங்கள். இப்போ ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ஈச் ஒரு பவர் இருக்குன்னு சொன்னீங்க மேம். ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. சில பேர் வந்து நவரத்னங்களையுமே போடுறாங்க. ஸோ 9 வகையான பவருமே எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்கா போடுறாங்க மேம். அது எந்த வகையில சரியா இருக்கும்? ரைட். ஓப்பனா சொல்லணும்னா நவரத்தின மோதிரம் வந்து ரொம்ப ஜாதகம் சூப்பரா இருக்குப்பா, எல்லா 9 ஒட்டுக்க நான் தூக்குறேன் அப்படின்னு ஓகே. சுத்தமா எதுவும் நல்ல ஏதாவது உதவுனா போதும் அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்ல அப்படின்றவங்க தயவு செஞ்சு போடக்கூடாது. சிம்பிளா சொல்லுங்க. இப்போ உங்க வீட்ல 3 பேர், 4 பேர். 4 பேருக்கும் புடிச்ச டிஃபனே பண்ண முடியல. 9 கிரகத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நீங்க பண்ணணும்னா என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் பி எ போர். ஸோ அப்ப போடவே கூடாதா? அப்படின்னா ஒரு 70 இயர்ஸ்க்கு அப்புறம், அப்படி இல்லன்னா எனக்கு ரிட்டயர்மெண்ட்ப்பா, நான் ஜஸ்ட் லைக் தட் இருந்துட்டாலே போதும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எடுத்து போடலாமே ஒழிய, ஸோ 70 இயர்ஸ்க்கு அப்புறம் யாரு வேணாலும் நவரத்னம் போடலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சஷ்டி அப்த பூர்த்தி இதுக்கெல்லாம் நவகண்டி மாலை, நவரத்னம் வரும் அப்பதான் குடுக்கப்பட்டதே ஒழிய, தனியா ஸ்டார்ட்டிங்லேருந்து வேண்டவே வேண்டாம்.
இப்ப ஒவ்வொருவருமே அவங்க ராசி அடிப்படையில செல்ஃபாவே வந்து அவங்களுக்கான ரத்தினம் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. பொதுவா இந்த ராசிக்கு இந்த கலர்ன்னு கூகுள்லயே இருக்கும். அத பேஸ் பண்ணி போடுறாங்க மேம். அப்படி வந்து அவங்களே செல்ஃபா எடுத்து போட்டுக்கலாமா? அப்படி போடும்போது அதனால பலன் கிடைக்குமா மேம்? ரைட். இப்போ ஒருத்தர் கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கும்பராசியும் ஒரு மாரியா இருக்காங்க? அப்ப எப்படி இருக்கு ஆன்சர்? இல்லவே இல்லையே! ஒவ்வொரு கும்பத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. ஒவ்வொரு பெர்சனுக்கும். ஸோ அந்த கும்பராசின்ற பேசிக் குணாதிசயங்கள் இருக்குமே ஒழிய, பட் வேரியன்ட் இருக்கும். இப்போ கும்பராசிக்கு என்ன ஜெம்ஸ்டோன்? நீலம். அப்ப அந்த நீலம்னா உடனே கருநீலம். இப்ப எடுத்துக்கோங்க கருநீலம் இருக்கு, ஸ்ரீலங்கா மைன்ஸ் இருக்கு, காஷ்மீரியன் ப்ளூ இருக்கு, பேங்காக் ப்ளூ இருக்கு. இது சிம்பிளா சொல்லணும்னா கேரட். இப்ப எல்லாரும் கேரட் சாப்பிடலாம். தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி கேரட் சாப்பிடணும்னா என்ன பண்றீங்க? ஊட்டி கேரட் வாங்கி சாப்பிடுறீங்க. அப்பதான் உங்களுடைய நெசசிட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ உங்க ஜாதகத்துல கும்பராசி நீலம் போடலாமா? அப்படின்னா, மொத்தத்துல இது எல்லாமே செலவு. ஸோ அந்த செலவு வேணும்னா பண்ணுங்க. இல்லாட்டி ஏன் பண்றீங்க? 1. 2வது குவாலிட்டி வந்து எது வேணுமோ அது போடணுமே ஒழிய, கண்ண மூடிட்டு போடாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு ப்ராஸ்பெக்ட்க்கு உங்களுக்கு எடுத்துட்டு போணும். ஸோ ஜெம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் பேலன்சஸ். இப்போ சனி பகவானுடைய நீலத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இட் இஸ் வெரி ரிச் இன் அயர்ன். அப்ப அந்த அயர்ன் எந்த அளவுக்கு தேவையான்றத யோசிச்சு தான் எடுத்துக்கணுமே ஒழிய, அயர்ன் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அயர்ன் சாப்பிட்டா என்ன ஆகும்? த சேம் திங் இட் கோஸ். அதே மாரி மேம் எல்லாருக்குமே வந்து ஒரு சைஸ் மேல ஒரு கிரேஸ் இருக்கு. அதாவது எனக்கு வந்து இந்த அளவுல நான் போடணும். இவ்ளோ கேரட்ல போடணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா, ஒருத்தருடைய உடல் எடையை வைத்து இத்தன கேரட்ல அவங்க போடணும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன்லாம் சொல்றாங்க. அது எந்த வகையில சரியா இருக்கும் மேம்? ரைட். அந்த உடல் எடைய வச்சு கால்குலேஷன் எழுதப்பட்ட ஒண்ணு தான். சரிங்களா? ஆனா, அத மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்ணி நம்ம போடக்கூடாது. ரைட் பேலன்சிங் என்ன அப்டின்னா, இப்ப அதே எமரல்டே எடுத்துக்குவோம். இப்ப எமரல்ட் வந்து குவாலிட்டி எமரல்ட் மட்டும் இல்ல. எல்லா ஜெம்ஸ்டோனுமே குவாலிட்டி தான் முக்கியமே ஒழிய, சைஸ் வந்து முக்கியமே கிடையாது. ஸோ, இப்ப நீங்க வந்து குண்டான மனிதர் இருந்தா நல்லதா? நல்ல பிரெய்னி பெர்சன் இருந்தா நல்லதா? யூ நீட் அ ரியல் பிரெய்னி பெர்சன். வாட் இஸ் தட் பிரெயின் இன் ஜெம்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து இப்ப எமரல்ட் வந்து இருக்கிறது சயின்டிஃபிக்கா இட் இஸ் பெரிலியம். பெரிலியம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம மூளைய வந்து கூர்மையாக்கக்கூடிய ஒரு எசன்ஸ். அது உங்களுக்கே தெரியும். இப்ப அந்த காலத்துல பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கணக்கே வரல அப்படின்னா, "நெறைய வெண்டைக்கா குடு" அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவாங்கல்ல. அந்த வெண்டைக்கால என்ன இருக்கு? நத்திங் பட் பெரிலியம். அப்ப அது ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம அந்த ரிச் குவாலிட்டி உள்ள எமரல்ட் எடுத்து குட்டி சைஸா போடுங்க. 1 கேரட் போடுங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்ளோ குண்டு, எவ்ளோ வெயிட் யாரா இருந்தாலும் சரி, குவாலிட்டிய தான் மீன் பண்ணாங்களே ஒழிய, நாட் த சைஸ். இன்னைக்கு அது குவான்டிட்டியும், குவாலிட்டியும் மாறி போச்சே ஒழிய, தே டிட் நாட் மீன் த சைஸ்ங்க. தே மென்ட் த ரிச்னஸ் ஆஃப் த ஸ்டோன். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம லேப் டெஸ்ட்ன்னு சொல்ற அஸ்ட்ராலஜில எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புதன் எங்க இருக்கார்? எவ்ளோ ஃபேவரபிளா இருக்கார்? மத்த பிளானட்ஸ் எல்லாம் எவ்ளோ வெயிட்ல இருக்கு? அப்படின்றதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த டோசேஜ் அப்படின்னு குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. பெரிய ஸ்டோன் தான்றது போகாதீங்க. அகைன் இல் சே வேஸ்ட் ஆஃப் மனி. இன்னைக்கெல்லாம் பெரிய ஸ்டோன்ஸ் நல்ல குவாலிட்டி எங்கேயோ போயிடுச்சு விலை. அதனால கடைசியில அவ்ளோ பொக்கிஷமான ஒரு விஷயத்த மிஸ் தான் பண்ணுவீங்களே ஒழிய, மிஸ் ஆயிடும். ஆனா அதே மாரி ரொம்ப வசதி இருக்கு. அதனால நான் ரொம்ப ஹை குவாலிட்டி போடுறேன். அதுவும் தப்பு. எனக்கு முடியவே முடியாது. அதனால நான் ரொம்ப கம்மி குவாலிட்டி போடுறேன். அதுவும் தப்பு. அதே மாரிங்க மேம், இப்ப ஒவ்வொருத்தங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாரி கோல்ட்ல போடுறாங்க. சில பேர் வந்து பஞ்சலோகம் வரைக்குமே போடுறாங்க. சில்வர். அவங்களுக்கு புடிச்ச மெட்டல்ல அவங்க போடுறாங்க. அந்த மெட்டல் சூஸ் பண்ணும்போதுமே ஏதாவது ஒரு காரணம் அடிப்படையில தான் அத பண்ணணுமாங்க? ரொம்ப 100% ஒய் அப்டின்னா, இப்ப கனக புஷ்பராகத்த எடுத்து நீங்க வந்து வெள்ளியில போட்டீங்கன்னா, அது வொர்க்கே பண்ணாது. நீங்க லேக்ஸ் டுகெதர்ல குடுத்து அந்த ஸ்டோன் வாங்குறீங்க. ஆனா சில்வர்ல போடுறீங்க. ஒண்ணுமே வொர்க் ஆகாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளூ சஃபயர் எடுத்து நீங்க கோல்ட்ல போடுறீங்க. அதுக்கும் இதுக்கும் அவ்ளோ வந்து வொர்க்கே ஆகாது. ப்ளூ சஃபயர் வெள்ளியில தான் போடணும். நெறைய பேர் வந்து கேட்பாங்க, "நான் போய் எப்படிங்க வெள்ளியில போடுறது? நான் தங்கத்துல தான் போடணும்." அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டோன் வைக்கிற அந்த பாகம் இருக்கு இல்லைங்களா? அத மட்டும் நீங்க தங்கத்துல பண்ணிட்டு, அல்லது அத மட்டும் ப்ளூ சஃபயர்னா வெள்ளி, கனக புஷ்பராகம்னா தங்கம். அந்த இடத்துல மட்டும் அந்த மெட்டல நம்ம வச்சுட்டு, மத்த இடத்துல வந்து நீங்க எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அப்பதான் அந்த ஸ்டோன் வந்து வொர்க் ஆகும். இல்லாட்டி அது வந்து
பியூட்டி ஸ்டோனா தான் இருக்கும். அதே மாரி பதிக்கிற விதமும் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் வேற வேற. மிக்ஸ் பண்ற அலாய்லயும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டோட்டலி வேற. ஸோ மிக்ஸிங் ஆஃப் அலாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மெட்டல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பதிக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோன்ஸ் எப்படி வேலை பண்ணும் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய சைட்ல தான் அந்த ரேஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். அங்க போய் ஃபுல்லா நீங்க வந்து பல்லு மாரி வச்சுட்டீங்க. சுத்தி பல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா, அங்க ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளவா குடுக்கறதே இல்ல. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா தான் நீங்க போடுற ஸ்டோனுடைய மகத்துவத்த நீங்க உணரவே முடியும். நெறைய பேர் அவங்க நல்ல ஸ்டோன் வச்சிருப்பாங்க. ஆனா செஞ்சிருக்கிற மெத்தட்னால அது ரிசல்ட்டே குடுக்காது. இதுவும் பார்க்கலாம். இப்ப நீங்க ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ரிங்ல இந்த இத்தன விஷயம் சொன்னீங்க மேம். இதே மாரி இப்ப ஒவ்வொருத்தங்க இப்ப ஆர்னமெண்ட்ஸா யூஸ் பண்றாங்க. ஒருத்தங்க செயின்ல டாலரா போடுறாங்க. சில பேர் தோடுல போடுறாங்க. அவங்கவங்க விருப்பப்படி இப்ப ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லா இடத்துலயுமே பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி நம்ம போடலாமாங்க? சரி, இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவங்க என்ன வேணாலும் போடலாம். இப்போ அவங்க ஜாதகத்துல சூரியனே ரொம்ப வீக். அவங்க சூரியனுக்குரிய மாணிக்கம் போடல. ஆனா சூரியன் ஜாதகத்துல வீக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உகந்த ஜெம்ஸ்டோன்ஸ் மோதிரமா போட்டா தான் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ஒய் மோதிரம் ஆர் கம்மல் தட் இஸ் ஓகே. பட் கம்மல்னா எக்ஸ்பென்சிவ் இல்லையா? ஏன்னா 2 கல்லு வந்துருது இல்லையா? ஸோ இப்போ மோதிரமா போடும்போது அவங்களுக்கு சூரிய ஒளி அதுல படுறதுனால தட் இஸ் அது ஆட்டோமேட்டிக்கா படுறதுனால அவங்க ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ சூரியன் நல்லா இருந்தா எப்படி வேணாலும் போடலாம். சூரியன் அவ்ளோ திருப்தியா ஜாதகத்துல இல்ல அப்படின்றவங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னா, மோதிரமா போட்டா தான் கிடைக்கும். இப்ப நீங்க மோதிரம் போடணும்னு சொன்னீங்க மேம். சில பேர் வந்து பாடியோட டச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுறாங்க. எனக்கு வந்து இப்போ செயின்ல போட்டா டச் ஆகாது. ட்ரெஸ் மேல தான் இருக்கும். நான் ஒரு மோதிரத்தில போடும்போது டச் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த டச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்க? ரைட். சரி, முதல்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் எப்படி பண்ணணும்னா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. ரத்தினங்கள் வேலை செய்றது அப்படின்போது காற்று, உங்களுடைய வேர்வை, உங்களுடைய அந்த இன்ட்ராக்ஷன் தான். தட் இஸ் அந்த இன்ட்ராக்ஷனுக்கு ஓப்பனா இருந்தா போதுமே ஒழிய, ஸ்கின்னோட டச் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் இல்ல. ஏன்னா நெறைய பேர் இந்த டச் பண்ணணுன்றதுக்காக எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க. ஏன்னா பெரிய ஸ்டோன் எடுத்தா தானே உங்களுக்கு இப்படி கூர்மையா வரும். அத டச் பண்ணும். அப்ப நீங்க 1 கேரட், 1 1/2 கேரட்ல எடுக்கும்போது அந்த அளவுக்கு டச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, தரத்த கம்மியாவும், சைஸ பெருசாவும் உங்க பட்ஜெட்ட மட்டும் வச்சு எடுக்குறாங்க. அது ரிசல்ட் இல்ல. இந்த இடத்துல என்னன்னா, பின்னாடி கம்ப்ளீட் ஓப்பனிங் இருக்கணும். அதாவது ஸ்டோன் என்ன சைஸோ அந்த சைஸ் பின்னாடி ஓப்பனா இருக்கணும். அதே மாரி அது பதிக்கும்போது, அதுல எக்ஸ்ட்ராவா கம் வைக்கிறது, இந்த ஃபிக்ஸிங் அலாய் வைக்கிறது, அதெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ டோட்டலா ஓப்பனா இருந்தாலே போதுமே ஒழிய, அதுக்கு நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஃப்ரண்ட் சைட் ஸ்டோன் என்ன சைஸ் இருக்கோ, பேக் சைடும் அதே சைஸ் பதிக்கணும். அதனால தான் வந்து ரத்தினங்கள் வந்து பண்றது எல்லா பட்டறையிலயும் பண்ண முடியாது. அது செய்ய தெரிஞ்சவனால தான் அது பண்ண முடியும். இல்லாட்டி கம் வச்சு வச்சுடுவான். பின்னாடி லைட்டா மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுடுவாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இது சொன்னது தான் மருவி ஸ்கின்னோட டச் பண்ணணுன்ற கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாரி மேம் இப்ப இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நைட் டைம்ல வியர் பண்ணக்கூடாது. ஒரு சில இடங்களுக்கு போகும்போது வியர் பண்ணக்கூடாது. ஒரு இறந்தவங்க வீட்டுக்கோ, இல்ல ஒரு ஃபங்ஷனுக்கு போகும்போது எல்லாமே போடக்கூடாதுன்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்குங்க. அது ம். எந்த அளவு சரிங்க? ரைட். இப்போ நீங்க கேட்டது 2 கொஸ்டின்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து நைட் போடலாமா? நைட் 100% போடுங்க. ஓகேங்களா? ஈவன் ஃபேமிலி பீப்பிள் அதுக்கெல்லாம் எந்த ஒரு மைனஸும் கிடையாது. ஒய் நைட்ல போடுறீங்க? அப்டின்னா, இப்ப நம்ம காலையிலேருந்து எவ்ளோ மூட்ஸ் அண்ட் மென்டாலிட்டீஸ் மாறுறோம். கோவப்படுறோம், சாந்தமா இருக்கோம், சிரிக்கிறோம், வெறுப்பா இருக்கோம். ஸோ இது எல்லாமே அது ரீட் பண்ணிட்டே இருக்கும். நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மறந்து மினிமம் 3 to 4 ஹவர்ஸ் தூங்குறோமா, அப்போ வி ஆர் இன் த ஸ்டாண்ட் ஸ்டில் மோஷன். அப்போ அதனுடைய வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். அதனால நைட்ஸ் போடுறது 101% இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எங்க போடலாம், எங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இறந்த வீட்டுக்கு பிரேதம் இருக்கும்போது போடக்கூடாது. ஒய்? அப்படின்னா, இப்ப அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால தான் நம்ம தர்மத்தில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே விளக்கேத்துவோம், தேங்காய உடைச்சு வைப்போம், நெறைய பூமாலைகள் போடுவாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அது கில் பண்ணணும் அப்படின்றது தேங்காய் வந்து அதெல்லாம் இழுத்துரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த ஜெம்ஸ்டோன் எப்படி வொர்க் பண்ணுது? ரேஸ இழுத்து தானே! அப்ப நீங்க அங்க போம்போது அந்த ரேஸ இது பயங்கரமா இழுக்கும் தானே! அதனால இறந்த வீட்டுக்கு பிரேதம் இருக்கும்போது போட்டு போக்கூடாது. அவங்க புண்ணியார்ஜனம் பண்ணதுக்கப்புறம் நீங்க தாராளமா நீங்க வந்து போட்டுட்டு போலாம். மத்தபடி இப்ப ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம தீட்டுன்னு மத்த விஷயத்துக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப எல்லாம் போட்டு போகாம இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்ல. ஸோ ஒன்லி ஒன் கான்செப்ட்
இது. அண்ட் இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறீங்க. அப்போ யாரோ இறந்துட்டாங்க, அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. ரோட்ல போயிட்டுருக்கீங்க. மயானத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக உடல எடுத்துட்டு போறாங்க. அப்படின் போதும் கவலை இல்ல. ஏன்? அப்படின்னா, தட் இஸ் ஓப்பன் டூ த ஸ்கை. அப்போ ஸ்கை அளவுல அது போயிடுமே ஒழிய, உங்கள அது தீண்டாது. அதனால இது இல்ல. அதே மாரி மறந்து போய் போட்டுட்டு போயிட்டீங்க. அதையே தொட்டு சடங்குகள் பண்ணீங்க அப்படின்னா, முத்து பவளமா இருந்ததுன்னா, பொரிஞ்சு போறத பார்ப்போம். நல்ல முத்து பவளங்கள். அண்ட் ஜெம்ஸ்டோன்ஸ் சில சமயம் கிராக் ஆயிடும். பட் பல சமயம் அப்படியேவும் இருந்துரும். அப்ப எப்படி நீங்க உணர்வீங்க அப்படின்னா, நல்லா நடந்துட்டு இருந்ததே, இப்ப எது எடுத்தாலும் ஒரு டைட்னஸ் இருக்கே, மன சஞ்சலம் இருக்கே, அப்படின்றதெல்லாம் அது உணர வைக்கும். அந்த மாரி இருக்கும்போது, நீங்க கண்டிப்பா அத கிளென்ஸ் பண்ணணும். கிளென்சிங் முறைகள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே அதுக்கு இருக்கு. பட் போடாம போறது தான் நல்லது. இப்ப அதே மாரி மேம் ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது விரல்கள்ல ஒவ்வொரு விரலுக்கு ஒரு பலன் இருக்குங்கிற ஒரு எண்ணங்களே எல்லாருக்குமே இருக்கு மேம். நான் இந்த ரிங் இந்த விரல்ல போடணும். அப்படி ஏதாவது இருக்கா? நிச்சயமா. அதாவது மாத்தி போட்டா தப்புன்றத விட, கரெக்ட்டா போட்டா தானே பெனிஃபிட். ஸோ அந்த பெனிஃபிட் அப்படின்றது நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல குரு விரல்னு சொல்றோம். நடு விரல்ல சனி விரல்னு சொல்றோம். இந்த மாரி நம்ம புதனுக்கு சுண்டு விரல சொல்றோம். ஸோ ஒவ்வொரு விரலுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அது உண்மையா அப்படின்னா ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் முத்ராஸ்ல பார்த்தீங்கன்னா, அது நெறைய பேசப்படும். அதே மாரி நரம்பு மண்டல ப்ராப்ளம் அப்படின்னா, அது புதன் சம்பந்தமானது. எலும்பு சனி சம்பந்தமானது. அப்படி இருக்கும்போது, அந்தந்த இடத்துல போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் நல்லா குடுக்கும். சில விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கண்கூட பார்ப்பீங்க. அதனால தான் அத ஸ்பெசிஃபை பண்றது. இப்ப நீங்க ஒவ்வொரு கிரக சம்மந்தப்பட்டு ஒவ்வொரு விரல்ல போடணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த கிரகம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு எனக்கு குரு திசை நடக்கும் பொழுது, அந்த குருக்கான நான் ரிங் போடுறேன்னு வச்சுக்கலாமே. அது நான் லைஃப் டைம் போடலாமா மேம்? இல்ல அந்த அந்த காலகட்டத்தில மட்டும் தான் நான் போடணும்? ஓகே. யாருமே அந்த திசைக்காக, புத்திக்காகலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஜெம்ஸ் ரொம்ப கம்மி குவாலிட்டி வில் நாட் வொர்க். ஓரளவு எடுக்கும்போது கண்டிப்பா 4 டிஜிட் வந்துடுது இன்னைக்கு. அந்த 4 டிஜிட்ட திசைக்குன்னலாம் போடும்போது யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு எத்தன திசைகள் வருது? அது வேண்டாம். உங்க ஜாதகத்துல ஃபுல்லா பார்த்து, எத பேலன்ஸ் பண்ணினா போதுமோ, அதுக்கு உண்டானத லைஃப்‌க்கு ஒன்ஸ் போட்டாலே போதும். அது எல்லா திசையும் பேலன்ஸ் பண்ணிடும். அதனால புதன் திசையில கனகஸ்டோன் போட்டிருக்கேன் வேண்டாம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அண்ட் ஜெனரலா சில ஸ்டோன்ஸ் யாரு வேணாலும் போடலாம். இப்போ குருனுடைய ஸ்டோன் யாருக்கு குரு வேண்டாம்? சரிங்களா? அனுபவிக்கிற யோகம் யாருக்கு வேண்டாம்? பணம் யாருக்கு வேண்டாம்? அப்படின்னா, அது யாரு வேணாலும் போடலாம். ஸோ அந்த மாரி பொதுப்படையான ஸ்டோன்ஸ் இருக்கு. அது அவங்கவங்களுடைய பிரியம். பட் ஒன்ஸ் உங்க ஜாதகத்த பார்த்து, இதுதான் இந்த குவாலிட்டி தான் லைஃப் லாங் நீங்க போடுங்க போதும் அப்படின்னு எழுதணும்னா, லைஃப் லாங் ஒரே ஜெம்ஸ்டோன் வில் பேலன்ஸ் எவ்ரிதிங். இப்ப லைஃப் லாங் நீங்க ஒரே ஜெம்ஸ்டோன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லைஃப் டைம் அப்படிங்கிறது இருக்காங்க மேம். ஏன்னா இந்த ஜெம்ஸ்டோனுக்கு இவ்வளோ வருஷம் தான் பவர் இருக்கும். அதுக்கப்புறம் அது அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாது. அப்படி ஏதாவது இருக்காங்க? ஃபண்டாஸ்டிக் கொஸ்டின். நோ, 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 நோ. ஓப்பனா சொல்லணும்னா, ஒருத்தர் இறந்து ஒரு 3/4 மணி நேரம் டூ 1 ஹவர் வரைக்கும் அது பாடி ஹீட் இருக்கும். அதுக்குள்ள இறந்தவங்க கையிலேருந்து நீங்க மோதிரத்த கழட்டிட்டு அத கிளென்ஸ் பண்ணா கூட அதுக்கு பவர் போறதே இல்ல. ஸோ ஒன்ஸ் நீங்க வாங்குற ஜெம்ஸ்டோன் த்ரூ அவுட் லைஃப் டைம் அண்ட் லைஃப் டைம்க்கு ரிமூவ் பண்ணி வச்சுட்டா கூட அந்த பவர் போகாது. இதுதான் நேச்சுரலா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தங்களோட லைஃப் டைம் கடந்துமே அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் பவர் இருக்கு அப்படிங்கிறபோது, இப்போ உதாரணத்துக்கு அவருடைய ஃபாதர் ஒரு ஜெம்ஸ்டோன் போட்டிருக்காங்க. அவங்களுடைய சன் ஆர் டாட்டருக்குமே அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் பொருந்தது அப்படிங்கும்போது, அந்த ஜெம்ஸ்டோன்ஸ இவங்க எடுத்து போட்டுக்கலாமா? இல்ல எனக்கு இன்னொரு அவங்க ஃபேமிலில ஒருத்தங்களுக்கு தேவைப்பட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும்போது, நம்ம அத குடுக்கலாமா? சரி, இது என்னன்னா, அந்த ஸ்டோன் அதே டோசேஜுக்கு பொருந்துதா? அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எ ஒரு டேப்லெட் சாப்பிடணும். அதே ஹெல்த் ப்ராப்ளம் சன்னுக்கும் இருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. அப்பாவோட டேப்லெட் அப்படியே எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அது வேணுமான்றது நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்ற மாரி தட் இஸ் கால்ட் டோசேஜ். அப்போ அதே அளவுக்கு செட் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும்னா, அந்த ஸ்டோன கிளென்ஸ் பண்ணி வைப்ரேஷன் ரேக்கி, பிரானிக் இதன் மூலியம்லாம் ஜெம் கிளென்சிங், கிறிஸ்டல் கிளென்சிங்கிறது படிப்போம். அப்போ அந்த ரேஸ் எல்லாம் டவுன் பண்ணி நேச்சுரலா கிடைக்கிற அளவுக்கு கொண்டு தென் அவங்க வேர் பண்ணலாம். பொதுவாவே கிளென்சிங் இல்லாம யாருமே எந்த ஜெம்ஸ்டோனும் போடக்கூடாது. குறைஞ்சது ஒரு வியாபாரிக்கு வரும்போது மினிமம் 30 கைகளாவது மாறும். எடுக்கிறவன், பட்ட தீட்டுறவன் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. அதே மாரி பட்ட தீட்டிட்டு இருக்கும்போது கூட அவன் கை காயப்பட்டு ரத்தம் அதுல விழலாம்.
அடுத்தது நான் சொன்னேன் ஜெம்ஸ் இஸ் அ குட் ரீடர், புல்லிங் பவர். அப்போ கோவத்தோட பட்ட தீட்டிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவமெல்லாம் அந்த ஜெம் ஸ்டோனுக்கு போகும் இல்லையா? அப்ப அதையே எடுத்து போடும்போது தான், என்னடா எனக்கு போட்டா ஒரு மாரி இருக்கே! இதெல்லாம் எத்தன பேரு சொல்றீங்க? அதுக்கு ரீசன் ட்ரூ. அவன் வேணும்னேலாம் சொல்லல. அந்த ஜெம் ஸ்டோன் வந்து அத புல் பண்ணியிருக்கும். ஸோ எந்த ஜெம் ஸ்டோனா இருந்தாலும் பதிச்சு நீங்க போடுறதுக்கு முன்னாடி சுத்திகரித்தல்ன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? கோமியத்துல போடுவாங்க, பச்சை பால்ல போடுவாங்க, சால்ட் வாட்டர்ல போடுவாங்க. இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணி, அத பேலன்ஸ் பண்ணி, எனர்ஜிய செக் பண்றதுன்றது நெறைய பேருக்கு தெரியும். அந்த எனர்ஜி கரெக்ட்டா வருதா? அல்லது உங்களது புல் பண்ணுதா? அப்படின்றத பார்த்துட்டு, என்னைக்கு ஆரம்பிக்கணுமோ அன்னைக்கு ஆரம்பிக்கும்போது, பிரமாதமான ரிசல்ட்ஸ் 99.9% கிடைக்கும். ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டா, ஃபுட்டும் அதேதான். ஆனா, அந்த ஃபுட் எனர்ஜி சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படின்போது இது வந்து ஒன்ஸ் நான் போடுறேன், என் வேலைய பார்க்குறேன். தட் இஸ் த பாயிண்ட். ஸோ, அப்போ டோட்டலி எல்லாத்தையும் வின் பண்ணுவோம்னா, சேலஞ்சஸ் தான் லைஃப். அந்த சேலஞ்சஸ மீட் பண்ணி அத ஓவர்கம் பண்றதுக்கு ஜெம்ஸ் 100% உதவுது. இப்ப நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நவரத்னம் அப்படிங்கிறது நம்ம பொதுவா எல்லாருமே வியர் பண்றாங்க. அதையும் தாண்டி புது புது ஸ்டோன்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த மாரி ஸ்டோன்ஸுக்குமே பவர் அப்படிங்கிறது இருக்காங்க. அதுக்கான ஒரு காரணங்களுமே இப்ப இந்த காலகட்டத்தில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. எஸ். கண்டிப்பா. நவரத்தினம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பேரு உபரத்தினம் ஒரு செமி ப்ரெஷியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எப்படி இந்த ஜெம் ஸ்டோனுக்கு பவர் இருக்கோ, அதே மாரி செமி ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸுக்கும் உங்களுக்கு பவர் இருக்கு. அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்கோம். அது எந்தெந்த சக்ராக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றது தான். இப்போ ஒருத்தர் வந்து ஜெம் ஹீலிங் எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அமெத்திஸ்ட் அப்படின்ற ஒரு ஜெம் ஸ்டோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துரும். ஸ்ட்ரெஸ் போயிடும், டிப்ரஷன் போயிடும், பாசிட்டிவான எனர்ஜிய வந்து அது வெளி குடுத்துட்டே இருக்கும். ஆறா லெவலயே கிளீனா வச்சிருக்கும். ஸோ அமெத்திஸ்ட்ட மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய புக் எழுதலாம். அவ்வளவு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். சரி, அப்போ அந்த அமெத்திஸ்ட் எல்லாருமே போடலாமா? அப்டின்னா, செமி பிரஷியஸ் ஜெம்ஸ்டோன் மேக்ஸிமம் எல்லாருமே போடலாம். அகைன் அதனுடைய டோசேஜஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தாராளமா போடலாம். இப்ப ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்துக்குமே பிரைஸ் வச்சு டிசைட் பண்றாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியா வாங்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கம்மியா வாங்கும்போது பவர்ஃபுல் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க. காஸ்ட் வச்சு தான் அந்த ஜெம் ஸ்டோன்ஸோட பவர் அப்படிங்கிறது இருக்குமா? ஃபர்ஸ்ட் அந்த காஸ்ட் எப்படி டிரைவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு மைன்ஸ்ல ஒவ்வொரு மாரி கிடைக்கும். இப்போ இந்தியால ரூபி கிடைக்கும். ஆனா அந்த ரூபி பார்த்தீங்கன்னா, கூழாங்கல்லு மாரி இருக்கும். அதுல ரேஸே பெனிட்ரேட் ஆகாது. இதே பர்மா ரூபின்னு இருக்கு. பர்மால விளையக்கூடிய ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். அதுதான் வந்து ஊடுருவவே முடியும். அப்போ ஊடுருவ முடியாததெல்லாம் வந்து நம்ம போடுறதுக்குன்றது இல்ல. அது ஆர்னமென்டல் பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து அழகுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ். இன்னொன்னு இப்போ நல்ல குவாலிட்டி இப்போ பர்மா ரூபின்னே எடுத்துக்கோங்களேன். அதுல மைன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு மைனுக்கும் ஒவ்வொரு ப ப அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு மைனுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். அது நல்லா ஹையா இருக்கும்போது, அது நல்ல ஹை ரிசல்ட் இருக்கும். இத வச்சு தான் வந்து உங்களுக்கு காஸ்ட். இன்னொன்னு சைஸ் பெருசா போக, போக, போக இப்ப நீங்க வந்து ஒரு 3 கேரட்ல நீங்க எமரல்ட் வாங்குறீங்க. 1 கேரட்ல எமரல்ட் வாங்குறீங்க. 1 கேரட் எமரல்ட் வந்து 10,000 ஒரே குவாலிட்டி. அதே குவாலிட்டி நீங்க 3 கேரட்ன்னு போகும்போது, கேரட் ரூ. 30,000 ஆயிடும். புரியுதுங்களா? குவாலிட்டி வேலை செய்ய போறதெல்லாம் ஒண்ணு தான். ஆனா சைஸ் பெருசு பூமியில கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ரேஞ்ச் மட்டும் ஜாஸ்தியாகும். ஸோ பிரைஸ வச்சு குவாலிட்டி கிடையாது. புரியுதுங்களா? அதனுடைய தரத்த வச்சு தான் குவாலிட்டி. ஸோ அதே மாரி இப்போ எனக்கு பணம் இருக்குன்றதுனால, எமரல்ட் நான் ரூ. 1,00,000 போடுறேன், ரூ. 50,00,000 வாங்குறேன்றது தப்பு. உங்களுக்கு என்ன குவாலிட்டி தேவ? அப்படின்றத வச்சு டிசைட் பண்ணி போடும்போது தான் ரிசல்ட் இருக்குமே ஒழிய, ஸோ நான் ரூ. 300 வாங்கினேன் வேலை செய்யுது அப்படின்றவும் இருக்கா. ரூ. 50,000 போட்டு தான் எனக்கு வேலை செஞ்சதும் இருக்கான். இதனுடைய பேஸ் வந்து வித் த அஸ்ட்ராலஜி அண்ட் ப்ளீஸ் நாட் வித் த சைஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு பிரச்சனைக்காக ஜெம் ஸ்டோன்ஸ் பிரிஃபர் பண்றாங்க மேம். எனக்கு கடன் ரொம்ப வந்துருச்சு. எனக்கு திருமணம் ஆகல. அந்த மாரி பிரச்சனை சார்ந்த ஜெம் ஸ்டோன்ஸ் போடுறது வந்து எந்த அளவு சரியா இருக்குங்க? ஓப்பனா சொன்னா அது என்ன பொறுத்தளவு தப்பு. புரியுதுங்களா? அவன் ஜாதகத்திலேயே அந்த பிரச்சனை இருக்கும்போது தான் அது வரும்.
ஓகேங்களா? அண்ட் எல்லா விஷயத்தையும் வின் பண்றோன்றது கிடையாது. எல்லாமே கர்மா. அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து பெரிய ஃப்ராக்சர் ஆற இடத்துல ஒரு சுளுக்காவது வந்து அத அனுபவிச்சு தான் போணுமே ஒழிய, எல்லாத்தையுமே என்ன பண்ணினாலும் ஜெயிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க ப்ராப்ளத்துக்காக ஜெம்ஸ்டோன் அப்படின்றத அங்க முதல்லயே பார்த்தாச்சு இல்லையா? அத பேலன்ஸ் பண்ணி வர்றதுக்கு ஒன்ஸ் நம்ம போட்டாலே போதும் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஜெம்ஸ்டோன் அப்படின்றதெல்லாம் தப்பு. இதே மெடிக்கல்ல சில விஷயங்கள் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தைராய்டு இருக்கு. அந்த தைராய்டுக்குன்னு சில செமி பிரஷியஸ் ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து உள்ள நெக்லஸா போடுறாங்க. மெடிக்கலி அது ஓகே ஒழிய, பட் அதர் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வேலை கிடைக்கணும் ஒரு ஜெம்ஸ்டோன், கல்யாணம் நடக்கணும் ஒரு ஜெம்ஸ்டோன் அப்படின்றதெல்லாம் அந்த ப்ராப்ளத்துக்குன்னு போடுறது இட்ஸ் நாட் ஃபேர். ஓகே மேம். இப்ப நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பேசினோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.